செய்யலாம்னா சபிக்க மாட்டாங்க, நொந்து போவாங்க. பித்ருக்கள் நொந்து போனாங்கனாலே முட்டி போச்சு கதை. அங்க எந்த பித்ருவும் சபிக்க மாட்டாங்க. சொல்றாங்கல்ல, முன்னோர்கள் சாபம். முன்னோர்கள் சாபம் கிடையாது. ஒரு ஜாதகத்துல என்னைக்குமே ஜோசியர் வந்து முன்னோர்கள் சாபம், பித்ரு சாபம் அந்த மாதிரி சொல்லவே கூடாது. சாபம் எந்த அம்மா அப்பா வந்து சாபம் விடுவாங்க பசங்கள்ல? சாபம் மாட்டாங்க. அவங்க வருத்தப்படுறது என்ன ஆகும்னா 7 தலைமுறைக்கு கடந்து போகும். நீங்க இதை பண்றதும் 7 முறைக்கு கடந்து போகும். புண்ணியம் புள்ளியார் நல்லதுக்கும் பண்ணுவார். நல்ல புள்ளியார் தான், பிரணவம் தான் முதல்ல. அவர் தான் கூட்டினு அவர் தான் விஸ்வக்ஷேனர். அதுக்கு தான் புள்ளியார் பூஜை பண்றோம். ஏன் சாமி நல்லதுல பண்ண வேண்டியதுன்னா ஏன் கெட்டதுல புள்ளியாரை கூப்பிடுறீங்கன்னா, எல்லாத்துக்குமே புள்ளியார் காமன். ஆரம்பிக்கும் போது முதல்ல அவரை கூப்பிட்டு அவருக்கு வந்து உத்தரவு வாங்கணும். அடுத்த உத்தரவு கலசத்தை ஸ்தாபிதம் பண்ணி சிவன் பெருமாள் கங்கையை வந்து கூப்பிடுறோம். கூப்பிட்டு சுத்தி பண்ணணும் இடத்த. நாங்கள் கழுவி விட்ட சாமினாலும் அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு கூப்பிட்டாலும் நீங்க வீட்டு உள்ள வருவீங்க. கூப்பிட்டாங்க வந்துருமா நம்ம ஒரு வீட்டு உள்ள மதிக்க மாட்டோம். அப்பாடா நம்ம இதுல எங்க போகணும். அதனால அவங்கள கூப்பிட்டு அவங்கள வந்து அவங்களுக்கு ஒரு உத்தரவு வாங்கணும். ஜலத்தை தெளிச்சு இது பண்ணிடுறோம். அடுத்தது நம்மள சுத்தி பண்ணிக்கிறது. எப்படி சுத்தி பண்ணிக்கிறது? நிறைய விஷயங்கள் சாப்பிட்டுருப்போம். ஆனா அதெல்லாம் கழிஞ்சதா கழியலையான்னு தெரியாது. ஆத்ம சுத்தியத்தம், சரீர சுத்தியத்தம், இரண்ய சுத்தியத்தம், 3 சுத்தியத்தம் இருக்கணும் இந்த விஷயத்துக்கு. கல்யாணத்துக்கு நீங்க எப்படி வேணாந்துக்கலாம், குளிக்காம கூட மூஞ்ச கழுவிட்டு போய் பாத பூஜை பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா இந்த விஷயத்துக்கு தலைக்கு முழுக்கு போடணும். எப்படி தலைக்கு முழுக்கு போடணும்னா, பையனா இருந்தானா தர்ப்பணம் கொடுக்கணும் தலைக்கு முழுக்கு போட்டு. மருமகளா இருந்தானா தலைக்கு குளிச்சு சமையல் ரெடி பண்ணணும். கேட்டேன் தெரியுங்களா? ரெடி ஆயிடுது சாமி நாங்க பாருவோம். அப்பதான் குளம் விருத்தி ஆகும். இல்லைன்னா குளம் விருத்தி ஆகும். இதுல காசு பணத்துக்கெல்லாம் வழி கிடையாது. இந்த பூஜை பண்ண எனக்கு 5 லட்சம் ரூபாய் கமிட்மெண்ட், 10 லட்சம் ரூபாய் கமிட்மெண்ட், அதை நிவர்த்தி பண்ணுவாங்களான்னு அதுக்கு வழியே கிடையாது. இதுல 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. இதுல மொத்தமே புண்ணிய பலன்கள் தான். புண்ணிய பலன்கள் என்னன்னா, நீங்க பண்ற இந்த கர்மா இது பேரு டியூட்டி. புரியுதுங்களா? இந்த கர்மாவை நீங்க பண்ணி புண்ணிய பலனா மாத்தி குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க. குழந்தைங்க நல்லபடியா சுபிக்ஷமா இருக்கிறதுக்கு வழிவகுக்கிறது தான் இந்த விஷயம். இதை பண்ணும்போது சரீர சுத்தியத்தம், இரண்ய சுத்தியத்தம், ஆத்ம சுத்தியத்தம். என்ன சுவாமி ஒண்ணுமே புரியல? தலைக்கு முழுக்க போறது சரீரம். ஆத்மன்றது இன்னைக்கு ஸ்மரணம் பண்ணணும் அம்மா அப்பாவை. 365 நாள் பண்றது வேற. இன்னைக்கு ஸ்பெஷலா எதையும் பண்ணாம ஹலோ சொல்லுங்க பண்ற ஐயும் சரி, பண்ணிக்கிற நீங்களும் சரி, அதை வந்துட்டே இருக்க அப்படின்னு நான் பேசக்கூடாது. தூங்க ஆரம்பிச்சார். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி இரண்ய சுத்தியத்தம், வயிற்ற காய போட்டு தீ தர்ப்பணம் பண்ணணும். சாப்பிட்டு வந்து ஐயும் உட்காரக்கூடாது, சாப்பிட்டு நீங்களும் உட்காரக்கூடாது. பண்ணி முடிக்கிற வரலாம். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இது 3ம் நம்ம கடைபிடிக்கிறோம். கடைபிடிச்சு இந்த மாதிரி தானங்கள் கொடுக்குறோம். அக்னி ஆவாகனம் பண்ணி அந்த தேவதாக்கு கொடுத்து எல்லாரும் வந்து இன்னைக்கு சாட்சி. கங்கையில போனீங்கன்னா, காசிக்கு போனீங்கன்னா துளசி செடி வளராது. அங்க துளசி செடி வளராது. அங்க என்ன குத்தாலும் ஐயரு திருப்தி ஆக மாட்டாரு. எங்க ஐயரு குத்தாலும் திருப்தி ஆக மாட்டாரு. அங்க ஸ்பெஷலா ஐயரு திருப்தி ஆக மாட்டாரு. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா சீதாதேவி என்ன பண்றா, தசரத மகாராஜா இறந்த உடனே அந்த அம்மா தர்ப்பணம் கொடுக்குறாங்க. ராமர் வெளியே போயிருக்கிறாரு. அவங்க தர்ப்பணம் ஊத்துறாங்க. கேள்விப்பட்டவனே தர்ப்பணம் ஊத்துறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு ஐயரை வச்சு பண்றாங்க. துளசி செடிய சாட்சிக்கு வைக்கிறாங்க அந்த அம்மா. ஆனா வந்தவங்க என்ன பண்ணிடுறாங்க, ராமர் வந்து கேட்கிறாரு சீதை கிட்ட, குத்தியா தர்ப்பணம்னு கேட்கிறாரு. எங்க அப்பா இறந்துட்டாரு, குத்தியா தர்ப்பணம்ன்ற. குத்தனேன்றாங்க. அதை நான் எப்படி நம்புறதுன்னு கேட்கிறாரு. எப்பயுமே நம்ப மாட்டாரு அவர். எப்படி நம்புறதுன்னு கேட்கிறாரு. துளசி செடி இருக்குது. துளசி செடி பயப்படுது. ஐயோ ஏதாவது நம்மள பாம்புக்கு ஏதாவது விட்டு சபிச்சிட போறாரு ராமன். எனக்கு தெரியாதுன்னு அந்த அம்மா. துளசி அம்மா எனக்கு அப்ப நீ காசியில வாழறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது, கிளம்புன்றாங்க அந்த அம்மா. அத்தது ஐயரு வாங்கினார்ல, வாங்கின காசுக்கு கூவணுமா இல்லையா? கூவல. என்ன பண்றாரு? சுவாமி தெரியாது சுவாமி, அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல சுவாமின்னு. மவனே உனக்கு என்னைக்குமே வந்து போதுன்ற மனமே வராது. அவங்களுக்கு சாப்பாடு போட்டா கூட இன்னும் தின்னணும் தான் நினைப்பீங்க அப்படின்னு சபிச்சிருக்காங்க. இதுதான் நடக்கிற விஷயம். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் அங்க அதெல்லாம் வளராது. இங்க வளர்றதுக்கு காரணம் அதுதான். இந்த மாதிரி இந்த 12 விதமான தானங்களை கொடுத்து அவங்கள வழி அனுப்பிச்சு வைக்கிறோம். 14 லோகத்தை கடந்து போவாங்க. கடந்து பிரஜாநதி பிரவாகம்னு ஒரு பிரவாகம் வரும். எது? கைலாசத்துக்கும்
வைகுண்டத்துக்கும் நடுவுல இந்த சைடு 14 லோகத்துக்கும் நடுவுல விரஜா நதி. ஒரு நதி கங்கையை வந்து நம்மளால தாங்க முடியல. அந்த மாதிரி 14 விதமான பிரவாகத்தோட கிளம்பி வரும். அடி பிச்சுக்கிட்டு வரும். எல்லாம் கண்டதெல்லாம் அடிச்சுக்கிட்டு வரும். அதுல நம்ம ஆத்மா போச்சுன்னா என்ன ஆகும்? தத்தளிக்கும். அப்போ இந்த சைடு காமதேனு வந்து மேஞ்சின்னு இருக்கும். நீங்க இங்க கொடுக்குறீங்க பாருங்க அவுத்திக்கிற, அதுதான் அங்க வந்து காமதேனுக்கு போய் சேரும். போய் சேர்ந்தோடனே அந்த காமதேனு என்ன பண்ணும்? உங்க அப்பாவையும் உங்க அம்மாவையும் வாழை பிடிச்சிக்க சொல்லி நதியில இறங்கும். அந்த நதியில தத்தளிச்சுன்னு மேலெல்லாம் ஏறக்கூடாது, வாழை பிடிச்சின்னு தான் போகணும். தத்தளிச்சுன்னு போவாங்க ஃபுல்லா. பொண்ணு கிட்ட பொண்ணு வாழை ஒரு பரட்டும். சிவபோத்திரமா இருந்தா சிவன்கிட்டையும், பெருமாளோட யுகத்திரமா இருந்தா பெருமாள் கிட்டையும் போய் காலை பிடிப்பாங்க. அதுதான் கரை சேர்த்துட்டான் என் பையன் சொல்றேன். புரியுதா? கரை சேர்த்துட்டான்னு சொல்றதுன்னா இதுதான், நல்லபடியா கரை சேர்த்துட்டான் என் பையன் அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுவாங்க. இதுதான் அந்த தீர்த்தாக்கூடிய விஷயம். மொத்தமா அவங்களுக்கு அது புண்ணிய பலன், நம்மளுக்கு இது டியூட்டி, அவங்களுக்கு அது புண்ணிய பலன். இதுதான் விஷயம். கையில் வச்சுக்கணும். உங்களுக்கு நான் சொல்றது அப்படி சொல்லுவோம். ஓம் ஓம் இரண்ய கர்ப்பம் கர்ப்பஸ்தம் ஏம பீத்யம் ஆத்ய பிராமணாய சம்பிரதயே நவம நவமா ஓம் யானி காணிச்ச பாப்பானி ஜன்மாந்தரய ஜகஜிதாய நம பிரதக்ஷணம் பதையே. வலது கைக்கு எடுத்துருவாங்க இல்ல, அது மேல அப்படியே ஒதிரிடுங்க. நான் சொல்றத அப்படியே சொல்லுங்க. ஓம் ஓம் யதாய திருப்தியத திருப்தியத திருப்தியத. 3 பேர் சேர்ந்து பிடிச்சிங்க 2 கையால சொல்லுங்க. மம பித்ரு தேவதா மம மா